இன்னைக்கு நம்ம கொள்ளு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? அரிசி வந்து 1 டம்ளர், கொள்ளு வந்து 1/4 டம்ளர். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் புழுங்கல் அரிசி பிடிக்காதவங்க பச்சை அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பச்சை அரிசி 1 டம்ளரும் அதில் 1/4 டம்ளர் வந்து நான் கொள்ளும் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொல்லை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இது வந்து கொள்ளு கஞ்சி வந்து மெயினாக எது குடிப்பாங்கன்னா, சளி இரும்பல் இருந்தால் கொள்ளு கஞ்சி குடிப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து வறுத்துக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது வந்து செவந்து வரும். செவந்து வந்தோடனே அதை வந்து ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க. சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ஒன்றுக்கு குத்தலாக இருக்கும் பாருங்கள், ஒன்று பருப்பு ஒன்று இதாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இன்னும் ஓட்டி எடுக்கணும். நம்ம அப்படி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு புடைச்சிக்கலாம். அப்போ அந்த புடைக்கும் போது அந்த தோலெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அந்த தோலை வந்து குப்பையில் போட்டு நம்ம அந்த பவுட்ரு பண்ணோம் பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ அந்த தோல்லாம் வெளியில் போட்டுட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு அரிசி 1 டம்ளர் போட்டு நம்ம புடைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பவுட்ரு இதில் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதில் 5 to 6 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு 3 to 4 சவுண்டு வந்து விட்டு நான் வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி இல்லைன்னு நினைக்காதீங்க. இதோட நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கலந்து வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி வந்து குடிக்க வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா இந்த தண்ணி குடிச்சா கொஞ்சம் கேட்குன்னுவாங்க. இரும்பல் சளி பிடிச்சிருந்தா கேட்குன்னுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.